கேழ்வரகு குழாய் புட்டு. இதுக்கு தேவையான மாவை எடுத்துக்கலாம். இது மாவு கடைகளில் பாக்கெட்டில் வாங்கிக்கலாம். நீங்கள் தானிய மாவும் வாங்கி அரைச்சி வச்சுக்கலாம். மாவை கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி வச்சுக்கணும். நீங்கள் அரைச்சிங்கன்னா, இல்லைன்னா கடையிலையே வாங்கிக்கலாம். இதில் வெது வெதுப்பாக தண்ணி சுட வச்சு தேவையான உப்பை கலந்து, உப்பு கரைஞ்சதும் மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி புட்டு பதத்துக்கு நீங்கள் பொழு பொழுப்பாக பிரட்டி வச்சுக்கணும். பிரட்டி வச்ச மாவு திருவிய தேங்காயும் புட்டு குழாயில் லைட்டாக எண்ணெய் தடவி, முதல்ல தேங்காய், அப்புறம் மாவு, மறுபடியும் தேங்காய் மாவு, இந்த மாதிரி குழாயில் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த குழாய் புட்டுக்கு சைடிஷாக கடலைக்கறி ரொம்ப நல்லாயிருக்கும். சர்க்கரை சேர்த்து நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மாவை ஃபில் பண்ணி லைட்டாக ஸ்பூனை வச்சு அழுத்தி விட்டுக்கணும். அப்போ தான் புட்டு உதிராமல் அழகாக வரும். ரொம்ப அழுத்த தேவையில்லை. ரொம்ப அழுத்தினீங்கன்னா புட்டு இறுக்கமாக சீக்கிரம் வேகாது. புட்டு குழாயை மூடி வச்சு மூடிடலாம். புட்டு பாத்திரத்தில் தண்ணி விளிம்புக்கு கொஞ்சம் கீழே வச்சு, ரொம்ப கம்மியாக வச்சிடக்கூடாது. புட்டு வேக லேட்டாகும். இப்போ அதை ஒரு அடுப்பில் வேக வச்சிடலாம். இப்போ கடலைக்கறி பண்ணலாம். இதே வேக வச்ச கொண்டக்கடலை, பத்து பல்லு பூண்டு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சம் தேங்காய் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து, கடுகு, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து, கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், இது பெரிய வெங்காயமாக இருக்கும். நான் 1 தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியமான வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா இலை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை, கட் பண்ணி வச்ச தக்காளி, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் கல் உப்பு, தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து வதக்கிட்டு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ முதல்ல அரைச்சி வச்ச அந்த மசாலா விழுதை இதோட சேர்த்துடலாம். இப்போ வேக வச்ச அந்த கொண்டக்கடலையில் ஒரு 3 ஸ்பூன் அள்ளி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிடலாம். அதையும் விழுதா. இது மசாலா. இது எல்லா குழம்பும் வைக்கிறதுக்காக நம்ம வீட்டில் மசாலா அரைச்சி வச்சுருப்போம். அதில் 2 ஸ்பூன் சேர்த்து நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையும் இதோடவே சேர்த்துடலாம். இப்போ கடலைக்கறிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். குழம்பு நல்லா கொதிக்கும் போது அந்த அரைச்சி வச்ச கொண்டக்கடலை விழுதையும் இதோடவே சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். இப்போ புட்டு அவிஞ்சிருச்சான்னு பார்க்க ஒரு முறுக்கு கம்பியை வச்சு கீழே வர குத்தி பார்த்திங்கன்னா தெரியும்.
அரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து மாவு ரொம்ப அமுக்கி வச்சாச்சு. நீங்கள் புட்டை மெதுவாக இந்த மாதிரி உடையாமல் வெளியில் எடுத்துக்கணும். கம்பியை வச்சு முன்னாடி தள்ளிங்கன்னா அது மெதுவாக முன்னாடி போகும். குழாயை நீங்கள் பின்பக்கமாக இழுத்துக்கணும். இப்போ கடலைக்கறியும் ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணி வச்ச மல்லித்தழையை தூவி இறக்கிடலாம். இப்போ கேழ்வரகு புட்டு கடலை